இன்னும் 2 மூலிகைகள வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதுல ஒண்ணு புனர்னவான்னு சொல்லக்கூடிய மூக்கிரட்டை. இந்த மூக்கிரட்டைய பொறுத்தவரைக்கும், இதனுடைய பேரே பார்த்தீங்க அப்படின்னா, புனர்னவா. அதாவது ஒரு மறுஜென்மம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். இந்த புனர்னவா இலைகளையும், அந்த செடியுமே நம்ம டீ மாதிரி எடுத்துக்கும் பொழுது, நம்ம கிட்னி செல்கள புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை அதற்கு உண்டு. மெயினா கிட்னிய பொறுத்தவரைக்கும், அந்த செல்கள் வந்து ஸ்காரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தழும்பா மாறிடும். அதனால தான் அது எந்த வேலையுமே செய்யாம மீட்டு கொண்டு வர முடியாத ஒரு நிலைக்கு போயிடும். ஸோ அந்த தழும்பா மாறக்கூடிய நிலைய வந்து சரி செய்யக்கூடியது தான் இந்த புனர்னவா அப்படிங்கிறது. அதேபோல இன்னொரு மூலிகை தான் நெரிஞ்சில். இந்த நெரிஞ்சில் அப்படிங்கிறது கிட்னி செல்கள்ல இருக்கக்கூடிய அழுத்தத்த வந்து குறைக்கும். ஸோ கிட்னி செல்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வரக்கூடிய நிலைகள்ல நெரிஞ்சில் சார்ந்த மருந்துகளையோ, இல்ல நெரிஞ்சில் டீயோ எடுத்துக்கும் பொழுது அந்த கிட்னில இருக்கக்கூடிய அழுத்தத்த வந்து இது குறைக்கும். ஸோ சிறுநீரகங்கள்ல பாதிப்பு இருக்கு அப்படின்னா, ஒரு 10 பூனை மீசை இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெரிஞ்சில் விதை, ஒரு 10 கிராம் அளவுக்கு மூக்கிரட்டையினுடைய அந்த முழு சமூலமுமே, அந்த கொடி, அந்த இலை எல்லாமே சேர்த்துட்டு, ஒரு 4 டம்ளர் தண்ணி விட்டு 1 டம்ளரா காய்ச்சி வடிகட்டி, காலையில வெறும் வயித்துல நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே, இந்த கிரியாட்டினினோட அளவு படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இது கூட உங்களுடைய சர்க்கரையும் வந்து பேலன்ஸ்டா வச்சுக்க வேண்டியது அவசியம்.